மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, 5 கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர். ஆம், அவரை புரட்சித் தலைவர் என்பார், பொன்மான செம்மல் என்பார், எங்களின் தங்கம் என்பார், ஏழைகள் தெய்வம் என்பார், அள்ளிக் கொடுத்த வள்ளல் என்பார், அண்ணாவின் இதயக்கனி என்பார், மக்களின் திலகம் என்பார், மகுடம் தரிக்காத மன்னர் என்பார். இப்படி உள்ளம் உருக உருக, அன்பு வெள்ளம் பெருக பெருக, எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன், இந்த நாட்டுக்கு முதல்வன், சத்தியத்தாயின் புதல்வன், தருமத்தின் துணைவன், குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான். சங்கே முழங்கன்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சது. அந்த டைம்ல கண்ணதாசனுக்கு இவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. அப்ப அந்த பாட்டை போட்டு காமிக்கிறாங்க, ஒரு பாட்டை டியூனை. அது என்ன சுச்சுவேஷன் எம்ஜிஆர் கேட்கும்போது, நீங்க குடிச்சிட்டு கிளப் டான்ஸரோட டான்ஸ் ஆடணும். அப்ப எம்ஜிஆர் சொல்ல, ஐயோ நான் குடிக்கிற சீன்லாம் நடிக்க மாட்டேன்ப்பான்னு. சரி, காட்சியை மாத்துறாங்க. இவருக்கு பாட்டிலில் ஊற்றி வைக்கிறாங்க. அவர் ஃப்ளவர் வாஷில் ஊற்றிட்டு அப்படி குடிச்ச மாதிரி நடிச்சு டான்ஸ் ஆடுறாரு. அப்போ ஒரு குடிச்சு விட்டு ஹீரோ இவனோட டான்ஸ் ஆடணும், யாரோட? கிளப் டான்ஸரோட. அப்போ அந்த இடத்துக்கு பாட்டு வேணும், டைரக்டர் முடிவு பண்ணுறாரு. எம்ஜிஆர் பெரிய சண்டை. கண்ணதாசன் சொல்றாரு, இந்த பாட்டை கண்ணதாசன் எழுத சொல்லுங்க. எல்லாருக்கும் அதிசயம், விஸ்வநாதனுக்கெல்லாம் அதிசயம். என்னப்பா அவர் இவ்வளோ சண்டை போட்டாங்க, அங்கே போய் எழுத சொல்றாங்கன்ட்டு. போய் எழுதுங்கன்ட்டார். இங்கிருந்து போறாங்க அவர்கிட்ட, கண்ணதாசன்ட்ட. சார் பாட்டு எழுதுன, என்ன படம்ப்பா? சங்கே முழங்க. யாரும் நடிக்கிற? எம்ஜிஆரா? அவர் எனக்கு பாட்டு கொடுக்க மாட்டாருப்பா, நீ போப்பா. அவர் கொடுக்க மாட்டாரு சார். அவர் சொல்லி தான் சார் வந்திருப்போம். அவர் சொல்லி வந்தாரா? அவரே சொன்னாரா? நம்பவே முடியலையா சார், சுச்சுவேஷன் சொல்லியிருந்தாரு. அப்போ சார் இப்போ ஹீரோ குடிச்சிட்டு, அவர் நடிக்க மாட்டாருப்பா. அவ்வளவு புரிஞ்சு வச்சிருந்தாரு கண்ணதாசன். ஒரு இன்ச் பை இன்ச்சா. அவர் நடிக்க மாட்டாருப்பா, குடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னாரு. அங்கே ஒரு பாட்டு. அப்போதான் கண்ணதாசன் சொல்றாரு, குடிச்சிட்டு பாடுற பாட்டு இந்த குடிகார கவிஞர் எழுதுனாதான் நல்லா இருக்கும்னு என்னை தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிடம் கூட யோசிக்காம, சிலர் குடிப்பது போல நடிப்பார், சிலர் நடிப்பது போல குடிப்பார், சிலர் பாட்டிலில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார்னு 4 லைன். அப்புறம் மீதியும் எழுதி கொடுத்து எம்ஜிஆர் போய் கொடுக்குறாங்க. பார்த்துட்டு மற்ற கவிஞர்களை, பாட்டு எப்படிப்பா இருக்குன்னு, சூப்பராக இருக்குன்னு. நான் ஏன் எழுத சொன்னேன்னா, குடிச்சிட்டு ஆடும்போது அந்த இன்பம் குடிகாரருக்கு தான் தெரியும், கண்ணதாசனுக்கு தான் அந்த ரசிச்சு எழுதியிருக்காரு. அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு.